தொடங்கறதுக்காக இன்றைக்கு 10 லட்சம் ரூபாய் ஒதுக்கி இருக்கார். அதாவது உங்களுக்கு வந்து உரிமை தொகை கொடுக்கிறாரு, உங்க குழந்தைகளை படிக்க வைக்கிறாரு, உங்க குழந்தைய படிச்சு முடிச்சோன்னா வந்து கல்லூரிக்கு போகும்போது அங்க உதவித்தொகை கொடுக்கிறாரு. அது முடிஞ்சு அவங்க வேலைக்கு போறதுக்காக இப்போ வந்து அந்த புதுமை பெண் திட்டத்தை கொடுத்திருக்காரு. இன்னைக்கு அந்த ஸ்கில் எல்லாம் நல்லா வளர்த்தின பிற்பாடு நீங்க சொந்தமா தொழில் தொடங்கிறதுக்கு இன்னைக்கு 10 லட்சம் ரூபாய் இன்னைக்கு நிதி உதவி அளிச்சிருக்காரு. இப்படி வந்து பெண்களுக்காகவே இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் செய்யாத பல திட்டங்கள் எப்படி பெண்களுக்கு செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அவர் இந்தியாவில் சிறந்த முதலமைச்சர் மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து உலகமே வந்து திரும்பி பார்க்கிற அளவில் இன்னைக்கு காலை உணவு திட்டத்தை கொடுத்திருக்காரு. இன்னைக்கு இங்கிலாந்துல மற்றும் கனடால கூட இங்க போற அந்த காலை உணவு திட்டத்தை அங்கே இருக்கிற பள்ளிகளை இன்றைக்கு அமல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுபோக இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் சிந்திக்காத அளவில் அவர் அந்த மாநில சுயாட்சிக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து அவர் இன்றைக்கு கவர்னர் ஒவ்வொரு முறையும் நம்முடைய திட்டங்களுக்கெல்லாம் அவர் ஒப்புதல் கொடுக்காமல் அவர் தள்ளி போட்டு கொண்டு வந்ததை எதிர்த்து இன்று கோர்ட்ல வழக்கு போட்டு இன்றைக்கு அந்த கவர்னரிடமிருந்து அந்த உரிமைகளை எல்லாம் பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இது ஜெயலலிதா காலத்திலேயே சாதிக்க முடியாத ஒரு சாதனையை அன்பு தளபதி ஸ்டாலின் அவர்கள் செய்து காமிச்சிருக்காங்க. இப்படி எல்லா ஆங்கிலையுமே அதே மாதிரி வந்து தமிழ் மொழியை அவர் காக்கிறதுல, அந்த பாரம்பரியத்தை காக்கிறதுல இன்னைக்கு கீழடியில இன்னைக்கு ஆராய்ச்சி செய்து 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம தமிழர் வந்து இரும்பை பயன்படுத்தி இருக்கிற அந்த செய்தி இந்த உலகத்துக்கு கொண்டு வருகிறார். 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலே நம்ம தமிழர் அந்த சாதனை படைத்திருக்கிறார் என்றால் அந்த பெருமையை நமக்கு கொண்டு வந்தது நம்முடைய அன்பு தளபதி அவர்கள். இப்படி எந்த முதலமைச்சரும் செய்யாத அளவுக்கு சிறப்பான காரியங்களை எல்லாம் செய்து ஒரு மாநில முதலமைச்சராக மட்டுமில்லாமல் அவர் வந்து ஒரு பிரதமருக்கு வந்து ஈக்குவலா இன்னைக்கு எல்லா பணிகளையும் செஞ்சுட்டு இருக்கிறார். அந்த வகையில நான் வந்து ராஜீவ் காந்தியை வந்து இந்த கூட்டத்துக்கு நான் கூட்டத்துக்கு காரணம் அந்த போன மாசம் கண்ணம்பாளையத்தில் ஒரு கூட்டம் நடந்தது. அன்னைக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் எல்லாம் அங்க கண்ணம்பாளையத்தில் கொடுத்தாங்க. அந்த கண்ணம்பாளையத்தில் கொடுக்கும்போது பார்த்தா அங்க இருக்கிற அந்த கூட்டம் எல்லாம் ஒரு சலசலப்பு, எல்லாம் பேச்சு கேட்கிற கூட்டம் இல்ல, அந்த பரிசு வாங்கறதுக்கு உண்டான கூட்டமா தான் அன்னைக்கு இருந்தது. அப்போ நம்ம பேசுறதுக்கு வந்து ராஜீவ் காந்தி அழைச்ச போது ஒரே நிமிஷத்துல அங்க இருக்கிற கூட்டத்தெல்லாம் தன்வசப்படுத்தினார். அப்படி ஒரு சிறப்பான பேச்சாளர் தான் ராஜீவ் காந்தி. அவரை நான் சூலூருக்கு கொண்டு போகணும்னு தான் நினைச்சேன். ஆனா அதை சூலூர் தெற்கொன்றியத்தில் இன்னைக்கு செய்யறதுக்காக இன்னைக்கு அந்த பேச்சை உங்களுக்கெல்லாம் கொடுக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு கூப்பிட்டுருக்கேன். ஏன்னு கேட்டா வந்து வடிவேலு வந்து ஜெயிலுக்கு போற மாதிரி, அதை இந்த மாதிரி வந்து நானும் ஜெயிலுக்கு போறேன் சொல்ற மாதிரி எல்லாரும் கட்சியில சேர்ந்துக்கிறோம். ஆனா கட்சியில எதுக்காக சேர்றோம், இந்த திமுகவினுடைய கொள்கைகள் என்ன அப்படின்னு நம்மளுக்கு மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா அவன் காலத்துக்கும் இந்த கட்சியை விட்டு போக மாட்டான். அப்ப ஏற்பட்ட இயக்கம் இந்த திமுக. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலாக இன்னைக்கு தந்தை பெரியார், அதே மாதிரி பேரறிஞர் அண்ணா, அதே போல முத்தமிழர் கலைஞர் அவர்களெல்லாம் அந்தந்த பீரியட்ல செஞ்சு வந்ததுனாலதான், செஞ்ச சாதனைகள்னாலதான் நாம இந்த அளவுக்கு இன்னைக்கு இருந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இவர்கள் மூவருடைய வந்து மொத்த உருவமாக இன்னைக்கு அன்பு தளபதி அவர்கள் இன்னைக்கு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சாதனை எல்லாம் நாம் இன்னும் ஓராண்டில் சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிறது. அந்த சட்டமன்ற தேர்தலில் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து மீண்டும் நம்முடைய தளபதி முதலமைச்சராக வர வேண்டும். அப்போதுதான் இந்த கூட்டத்தில் இத்தனை பேர் உட்கார்ந்துட்டு இருக்கல, நீங்க ஒரு கால்வாசி பேர் வந்து ஊராட்சி தலைவராக வரணும், ஊராட்சி கவுன்சிலரா வரணும், இன்னும் சொசைட்டில நீங்க எல்லாம் வரணும். இன்னும் சொசைட்டியே இந்த 5 ஆண்டு நம்ம நடத்தல. அந்த குறையை அடுத்து வந்தோன்னா உடனே நம்முடைய தளபதி அவர்கள் அதை செஞ்சு காமிப்பாரு. அடுத்த நம்ம 2026க்கு முற்போட ஒரு கூட்டம் இந்த காடாம்படியில் ஓடும் போது இதே மாதிரி கூட்டத்தில் நீங்க ஒரு கால்வாசி பேராவது அந்த பொறுப்புக்கு வந்திருக்கணும் தான் இந்த நேரத்தில் நாங்கள் ஆசைப்படுறோம். அந்த அதை செயல்படுத்தோம்னா மீண்டும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும். அந்த வகையிலே நீங்கள் கடுமையாக 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் அனைவரும் சேர்ந்து பாடுபடுவோம்
என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.